ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் வேவ் விட ஆக்சுவலாக செகண்ட் வேவ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இங்கே. ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, 6 inches டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, அப்பப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாத தருணத்தில் மட்டும் ஹேண்ட் சானிடைசிங் யூஸ் பண்ணுங்க. பார்த்து அதுவும் ரொம்ப கெமிக்கல் கம்மியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ். தேங்க்ஸ்கிவிங் அன்னைக்கே வந்து நிறைய ஸ்டோர்ஸில் வந்து டீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க எவ்ரி இயர். இந்த வருஷம் ஸ்டோர் கான்டாக்டை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய ஷாப்ஸ் வந்து தேங்க்ஸ்கிவிங்க்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மட்டும்தான் டீல்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஆன்லைனில் எல்லாருமே டீல்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. டீல்ஸ் அதாவது பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம போனது பீப்புள் வாட்சிங்க்கு தான். பெருசாக நம்மளுக்கு எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்றதுல தான் போகணும். பட் ஆனால் பெரிய ஷாப்பிங்கே பண்ணிட்டு தாங்க வந்தோம். ஸோ நானும் பின்ட்டும் பீப்புள் வாட்ச் பண்ணுறதுக்காக தான் போனேன். ஏன்னா ரொம்ப போர் ஆச்சு. ஒரு வாரமாக ஸ்கூல் எல்லாம் வீட்லேயே இருந்தோம். ஸோ ஷாப்ஸ்க்கு போனால் நிறைய பேரை பார்க்கலாம். ஆனால் சேஃப்டியாக போகணும், மாஸ்க் போட்டுட்டு ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே எடுத்துகிட்டு. ஸோ அன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. நானும் வேண்டுவோம் என்னெல்லாம் ஷாப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் பின்ட்டுவை விட்டுட்டு நான் மட்டும் தனியாகவும் சில ஷாப்பிங் பண்ணேன். அது எல்லாத்தையுமே இந்த ஹால் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வித் நோ ஃபர்தர் டிலேஸ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் என்னெல்லாம் ஷாப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்க. உங்களுக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் ஜம்ப். எங்கடா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாங்க பிளாக் ஃப்ரைடே சேல சும்மா போய் வால்மார்ட்ல என்னதான் இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். மெயினா நாங்க போறது இது வாங்கணும் அது வாங்கணும்லாம் இல்ல, ஜஸ்ட் பீப்புள் வாட்சிங். கொரோனா வைரஸ் டைம்ல பீப்புள் வாட்சிங் தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சும்மா போய் கடையில என்னதான் இருக்கு. எனக்கு ஆன்லைன்ல பாக்குறதுக்கு பிடிக்கல, ரொம்ப போர் ஆன்லைன். ஸோ அதனால நாங்கள் ஷாப்பில் போயிட்டு பார்க்க போகிறோம். பின்ட்டுக்கும் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது இந்த 1 week வீட்டில் லீவாக இருக்கிறதுனால. ஸோ அவனும் பீப்புள் வாட்சிங்க்கு என்னோட ஜாயின் பண்ணியிருக்கான். வாங்க நம்ம வால்மார்ட்டில் என்ன பெரிய டீல் ஓடிட்டு இருக்கு, ஷாப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம் போய் பார்க்கலாம். On my fighting cars, you can do backflips. That's okay. You already have lots of cars. Craziness for this cars will never end, Bint. You have lots of these cars and you still have few which has not been opened yet. Yes. Can I see? Yeah, sure. I thought you threw them away. Nope. Let's go. ஸோ நம்ம வால்மார்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பின்ட்டுக்கு தேவையான ஸ்னோ பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சேல்ல இல்லை. ஜஸ்ட் இப்போ வின்டர் வந்துட்டதுனால நம்மளுக்கு ஸ்னோ பேண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ ஸ்னோ பேண்ட்ஸ், அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பைஜாமாஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் எதெல்லாம் வச்சுக்க போகிறோம், எது ரிட்டர்ன் பண்ண போகிறோம் தெரியல. ஏன்னா சைஸிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பெட் பாத் அண்ட் பியாண்ட் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பின்ட்டு ஒரு கேம் வாங்கிட்டான், டேபிள் டென்னிஸ் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பம்கின் வாங்கினோம். கிளியரன்ஸ் பார்கென் பை தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அது எல்லாமே ஹால். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கடைசியில் எல்லா திங்ஸையும் ஒன்றா காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு முன்னாடி எல்லா திங்ஸையுமே இங்கே வச்சிட்ருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்னெல்லாம் ஷாப் பண்ணேன் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு வால்மார்ட்டில் நம்ம என்னெல்லாம் ஷாப் பண்ணோம், ஏன்னா அதுதான் நான் பின்ட்டுவோட போனேன்ல. ஸோ அவனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத அவன் ஷாப் பண்ணான். சில இது நம்ம டீல்லையும் வாங்கணும், சில இது டீல் இல்லாமல் நார்மல் ப்ரைஸ்லேயே தான் வாங்கணும். ஏன்னா திருப்பி ஷாப்புக்கு போயிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த என்னெல்லாம் தேவையோ அப்படியே அன்றைக்கி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது டீலில் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வால்மார்ட்டில் என்ன வாங்கணும் அப்படின்னா ஸ்னோ பேண்ட்ஸ் பின்ட்டுக்கு. ஏன்னா இந்த ஸ்னோ சீசன் வந்துச்சுன்னா அவனுக்கு ஸ்னோ பேண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இது போட்டு தான் ஆகணும், ஸ்னோலெல்லாம் ஒரு விளையாடணும் அப்படின்னா. அந்த வீடியோ சீக்கிரமாக வந்துட்டே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவனுக்காக ஸ்னோ பேண்ட்ஸ் இது டீல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, $20 கொடுத்து அப்படியே தான் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த செட்டு வாங்கினேன் வால்மார்ட்டில். இது டீலில் தான் இருந்துச்சு. $10 வந்துட்டு 23 பீஸ். இதை ஓப்பன் பண்ணி பிக்சரும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வர கிளிப்பிங்கில் பார்ப்பீங்க. ஸோ இது $10 வாங்கினேன் டீலில். நான் சில இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் யூஸ்வலாக அவங்க டீல் என்னென்ன போட போகிறாங்கன்ற பேப்பர்ஸ் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. ஸோ எதெல்லாம் வேணும் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அது மட்டும்தான் நான் எனக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்வலாக வீட்டில் எல்லா பிளாஸ்டிக்குமே தூக்கி போட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஃப்ரீசரில் ஏதாவது போட்டு வைக்கணும்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் தேவைப்படுது, கண்ணாடியில் வச்சா உடைஞ்சிரும். ஸோ அதுக்காக இந்த ரப்பர் மேடோட அதாவது 38 பீஸ் செட்டு $7 வாங்கினேன். ஸோ இது டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் இதில். ஸோ இந்த பிக்சரையும் தனியாக போடுற டிஃப்ரெண்ட் சைஸஸ், அதாவது மூடியோட சேர்த்து 38 பீசஸ்ங்க. ஸோ 19 டப்பா, 19 மூடி. ஸோ அதுதான் அது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு போட்டு போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு, ஃப்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2 லெகின்ஸ். வின்டர் சீசனுக்கு நம்மளுக்கு லெகின்ஸ் தேவை, அதுக்காக $7க்கு 2 லெகின்ஸு. ஸோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில இன்னும். நான் ஓப்பன் பண்ணியும் பார்க்கல, பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பின்ட்டு வந்து இந்த ஹூவர் இது வாங்கினா, இது வந்து கையிலேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சுட்டு நம்ம பறக்க விடுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இது வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணணும். பேட்ரி இல்லை, சார்ஜிங் தான். சார்ஜ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பறந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோ நான் இது வாங்கியே ஆகணுன்ற வாங்கினது இந்த ஸ்லோ குக்கர். இது குக்கர் நம்ம ஏதாவது சமைச்சிட்டு பார்ட்டி டைமில் அந்த மாதிரி டைமில் இதை போட்டுட்டு ஹீட் ஆப்ஷனில் வச்சிட்டோம்னா சூடாகவே வச்சுக்கும். இல்லாட்டி இதுலேயே கூட நீங்கள் குக் பண்ணலாம். இது வந்து 1.5 quart ஸ்லோ குக்கர்ஸ் 2 வரும். இது பார்த்தீங்கன்னா $10க்கு 2, அதாவது ஒன்று $5 தான் வந்துச்சு இருக்கேன். இதில் வந்து நீங்கள் சூப்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இதை வச்சுட்டு ஸ்லோ குக் ஹைலியோ இல்லை லோலியோ வச்சுட்டு ஸ்லோ குக் அப்படியே குக் ஆகிட்டே இருக்கும். அதில் எப்போவுமே வந்து சில இதெல்லாம் வந்து ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சமைச்சு வச்சுட்டு பார்ட்டி டைமில் வந்து திருப்பி ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் சாம்பார் அது எல்லாத்தையும் கூட இதில் வச்சுட்டு வார்ம் மோடில் வச்சிடலாம். ஸோ வார்ம் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி 2 இருக்குது என்கிட்ட. இப்போ $5 தாங்க இது ஒன்று. ஸோ எவ்வளோ வர்த் வால்மார்ட்டில் வாங்கின திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெட் பாத் அண்ட் பியாண்ட் போயிருந்தோம். நானும் பின்ட்டுவும் தான் போயிருந்தோம் அங்கேயும், ஏன்னா அது வால்மார்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால. ஸோ அங்கே பின்ட்டு வந்து இந்த இது வாங்கினா, அதாவது டேபிள் டென்னிஸ் போர்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிளில் இந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேட்டில் வச்சு டேபிள் டென்னிஸ் விளாடலாம். இது சேலெல்லாம் இல்லை, நார்மல் ப்ரைஸிங் தான். அதாவது $15க்கு இது வாங்கணும். நம்ம பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்துட்டு யூஸ்வலாக இது வந்து தேங்க்ஸ்கிவிங் அந்த ஹாலோவீன் டைமுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பயங்கர ப்ரைஸ். $50க்கு இருக்கும். வந்துட்டு $7க்கு கிளியரன்ஸ்லேருந்து எடுத்தேன். $7 பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. $7க்கு நான் பெட் பாத் அண்ட் பியாண்ட்லேருந்து தான் எடுத்தேன். ஹாலோவீன் டைமில் இது வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $25. நான் ஆனால் இதை ஐ திங்க் $2க்கு வாங்கினேன் கிளியரன்ஸில். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. $2க்கு இதை வாங்காமல் வர முடியுமா? ஸோ அதனால அதை வாங்கியாச்சு. ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் பின்ட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு லன்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக ஷாப்பிங் போனேன். நான் தனியாக போயிட்டு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். அதை பார்த்துடலாம்.
டிகே மேக்ஸ் போனேன். அங்கே டீல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு நான் எனக்கு இன்றைக்கி டைம் கிடச்சிதுன்னு சொல்கிறதுக்காக அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வாங்கணும், அதாவது ஷவர் ஆர்கனைசர். இது ஷாம்பூஸ் எல்லாமே ஒரே இடத்துல அழகாக நீட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ எடுத்துகிட்டு திருப்பி அங்கேயே வச்சிடலாம். ஸோ இதை எப்படி செட் பண்ணியிருக்கேன்ற பிக்சரை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது $20. அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா ரோபோ வேக்யூம். ரோபோ ஃபைனலாக வாங்கியாச்சு. இது ஐ திங்க் $400 டீலில் வந்துச்சு. i4 நிறைய யூஸ்வலாகவே டெக்னாலஜினாவே உங்களுக்கு தெரியும்ல, புது மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டர் மாடல் தான், பட் நமக்கு தேவையான வேலை பண்ணுற இது எல்லாமே இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். கீழே மாப் பண்ணாது, பட் ஆனால் ஸ்வீப்பிங்கு, கார்பெட் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங் எல்லாத்துமே அதே பார்த்துக்கும். மாப் மட்டும் நான் பண்ணிடுவேன். ஸோ அது வாங்கணும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கணும் டிஜே மேக்ஸில். க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால அது வாங்கினோம். சரிங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சார் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த அடிக்கு டப்பா மாதிரியே இருக்குல்ல, $10 இது. சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுதான் எனக்கு பிளாஸ்டிக் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ யூஸ்வலாக நான் பிண்டுக்கு கட்டுறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கிச்சனுக்கு சில ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது. ஸோ பிளேட்ஸ், அந்த வெசல் மூடிங்க அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது $5. அப்புறம் நம்ம பைனாப்பிள் டூல் ஒன்று வாங்கினோம். ஜஸ்ட் அப்படியே இது லாக் பண்ணி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஸ்கின் இல்லாமல் வெறும் பைனாப்பிள் ஸ்லைசஸ் மட்டும் வந்துடும். நடுவில் இருக்க அந்த கோரியும் எடுத்துரும். ஸோ எப்படி வருது என்னன்றதை ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. பார்த்தேன், வாங்கினேன், எப்படி வருதுன்றது. நம்ம ஃபஸ்ட்டு பைனாப்பிள் வாங்கினோம். அதுக்கப்புறம் பேக்கிங் இது உடஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இது வாங்கினேன். இது $4.99. பைனாப்பிள் இது $3.99. $3, அதாவது $4 கிட்ட. இது $5 கிட்ட வந்துச்சு. இந்த மனை வாங்கினேன். ஸோ இந்த மனை ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளோட விலைக்கு வாங்கியிருந்தோம்ல, அது கீழே வைக்கலாம் அப்படின்ட்டு. இது $15 ஃபார் ரெண்டுமே சேர்த்து. ஸோ எந்த அளவுக்கு நம்ம விளக்குக்கு இது செட் ஆகுது என்னன்றதை வச்சு பார்க்கணும். செட் ஆகலைன்னா மோஸ்ட்லி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். செட் ஆச்சுன்னா நம்ம அழகாக வச்சுக்கலாம். எப்படி இருந்தது என்னன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். இது நம்ம விளக்குக்கு செட் ஆச்சா, செட் ஆகலையா. ஸோ நெக்ஸ்ட் வர பிக்சர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பின்டூட மக்கு உடஞ்சிருச்சு, பால் குடிக்கிற மக்கு. ஸோ அதனால அவர் இது வாங்கியிருக்காரு. மேண்டலோரியன் ஃபேன் அவர், அதனால மேண்டலோரியன் பிக்சர் இது போட்டு The force is strong with this little one அப்படின்றது தான் வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேஷ்போர்ட் கேமரா. இது ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வாங்கியிருக்கேன். $15. எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூடியூப்காக நான் வாங்கியிருக்கேன். அதாவது இந்த ரிங் லைட் ஸ்டாண்டு லைட்டாக அதுலேயே இருக்கும். நீங்கள் ஃபோன் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மைக் இருக்குது, நீங்கள் பேசுகிறது வால்யூம் ஏற்றி கேட்கறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு 5 feet வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை $30 சேலில் தான் வந்துச்சு இந்த வாட்டி. ஸோ அதனால நான் வாங்கினேன். எப்படி இருக்குது, இந்த பிராண்ட் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, அந்த மைக் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி ஒழுங்காக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லாட்டி வேறு எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பேக்ஸ், இந்த வெஜ்ஜீஸ் போடுறது, இந்த நைலான் பேக்ஸ் இருக்குல்ல, ரீயூசபிள். நம்ம கவர்ஸ் இப்போ கவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கேயும் பிளாஸ்டிக் பேண்டு. எனக்கும் யூஸ்வலாக கவர்ஸில் போட்டு வைக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால இது வெஜ்ஜீஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக கிளிப்ஸ்க்கு இல்லை பசங்களோட குட்டி குட்டி திங்ஸ் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னா அப்படின்றப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை $4 இது. ஸோ $4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் இதில். அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கர் ஒன்று அமேசான் டீலில் வந்துச்சு.
அதை தான் நான் வாங்கினேன். அதாவது பேண்ட் ஹேங்கர், ஏதாவது ஒரே ஹேங்கர் மாட்டுறதை விட இதில் வந்து நிறைய நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 4-5 ஒரே இதில் மாட்டிக்கலாம். இது வந்து 4 ஹேங்கர் இருக்குது. 4 ஹேங்கர் வந்துட்டு யூஷுவல் ப்ரைஸ் வந்து $20, டீலில் வந்தது வந்து $10 வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ காட் ஃப்ரம் அமேசான். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட திங்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், நான் வந்து ட்ரெஸ், அதாவது எனக்கு ட்ரெஸ் வாங்குறது வந்து மோஸ்ட்லி பட்ஜெட் ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். ஸோ அதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்க போகிறது நான் H&M போயிட்டு என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னு. ஏன்னா H&Mல வந்துட்டு 30% ஆஃப் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து $30. ஆனால் கிளியரன்ஸில் $9 வந்துச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக 30% ஆஃப் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் சூட். இல்லை, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $50. கிளியரன்ஸில் அவங்க போட்டிருந்தது வந்துட்டு 25, பட் ஆனால் ரொம்ப கிளியரன்ஸ் ஆகி ஃபைனல் கிளியரன்ஸில் வந்துட்டு $7 இருந்தது. $7 உங்களுக்கு 30% நியர்பை லைக் $5 என்னவோ தான் நான் வாங்கினேன். $50 ட்ரெஸ்ஸை வந்து $5 வாங்கியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு யூஎஸில் இருந்தீங்கன்னா கிளியரன்ஸ் செக்ஷனையும் செக் பண்ணுங்கள். அங்கேயும் ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும். என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் கடைக்கு போனோன்னே கிளியரன்ஸ் செக்ஷன் செக் பண்ணுறது தான். அங்கே எனக்கு பிடிச்சிருந்தது வாங்க. ஸோ இது $5 ஜம்ப் சூட். அப்புறம் ஒரு ப்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி டிஷர்ட் வாங்கினேன் பிளாக்கு. இதோட விலை வந்துட்டு யூஷுவல் ப்ரைஸ் வந்து $13, பட் இதுவும் கிளியரன்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். ஃபைனல் ப்ரைஸிங் வந்துட்டு $5 வந்துச்சு. இதுவும் ஃபுல் ஹேண்டு. ஃபைனலாக இன்னொரு H&M ட்ரெஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்னோட க்ரேஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்குது. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் இந்த கலரில் பார்ப்பீங்க. இந்த ஷாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 ட்ரெஸ்ஸு இந்த கலர்லேயே தான் வாங்கியிருக்கேன். இது வந்து $10 கிளியரன்ஸில். நார்மல் ப்ரைஸ் $35. இன்னொரு இது வந்து டார்க் க்ரீன் ஷார்ட் ட்ரெஸ் மாதிரி. இது வந்துட்டு $8. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. இதுவும் வந்துட்டு $5. ஃபைனலி ஒரு டாப். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இது நம்பினீங்களா? இந்த கலரில் நான் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு 3 காமிச்சிருக்கேன். இதுதான் என்னோட ரீசன்ட் க்ரேஸ் இந்த கலர். திஸ் இஸ் லைக் $3 இந்த டாப்புங்க. ஜஸ்ட் $3. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நான் போயிடுச்சு. ஸோ அக் பூட்ஸ் நான் வாங்கினேன். ஜூலிலி ஆன்லைன் ஷாப்பிங் தான் இது. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா $120 என்னவோ இந்த ஷூஸு. ஆனால் டீலில் வந்து $35 வந்துச்சு. ஸோ நம்மளோட பூட்ஸும் எல்லாம் போயிடுச்சு. அப்படின்ற காரணத்துக்காக இந்த பூட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கிறது வந்து உள்ளேயும் கோசியாக இருக்கும். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆலிவ் க்ரீனில் வாங்கியிருக்கேன், யூஷுவல் கலர்ஸாக இல்லாமல். ஸோ $35. இதுதான் என்னோட ஷாப்பிங் ஃபார் Black Friday. இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஸோ இந்த 3த்தையும் மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். திஸ் இஸ் அவர் Black Friday haul. இதில் நான் வாங்கினதில் பாதி டீலில் வாங்கினேன், பாதி நோ டீலில் வாங்கியிருக்கேன். டீலா நோ டீலா உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பின்னாடி ஒரு மூஞ்சி எட்டி பார்க்குது பார்த்தீங்களா, பின்ட்டு அவனோட கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கார். So until I come and see you in another new video, it's me saying ta-ta, bye-bye. Bindu அங்க வந்து bye சொல்றாங்க உங்களுக்காக.